இடத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய விமானம் அதனை தாண்டி சுற்றுச்சுவர் மீதும் மோதி மலைப்பள்ளத்தாக்கில் உருண்டது. But in this case, he definitely landed halfway down the runway. For what reason, we don't know. It could be an error of judgment, but it happens. It's happened many times. It's not a thing that never happens and you must base your theories on that. He's landed high speed. He couldn't stop the aircraft. He had no safety margin on the runway. So he overshot and went down the cliff. And the catastrophe came because when it fell off the cliff, then it caught fire. மற்றும் ஒரு முக்கிய காரணம், இந்த காரணம் தான் இதுவரை யாருமே சொல்லாதது. ஆனால் இந்த காரணம் விபத்திற்கானது அல்ல, இத்தனை பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணம். விமான நிலையம் வரை வந்து தரையிறங்கிய விமானத்தில் போய் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பு எல்லோரிடமும் எழுந்தது. வெறும் 8 பேர் தானா உயிர் பிழைத்தார்கள் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. உண்மைதான், தரையிறங்கிய விமானம் விபத்துக்குள்ளானால் பாதிக்கு பாதி பேராவது உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கு ஏறத்தாழ எல்லோருமே மடிய விமானம் முற்றிலும் தீப்பிடித்து எரிந்ததே காரணம். விமானம் முற்றிலும் தீப்பிடித்து எரிய அதிலிருந்து அதிகப்படியான எரிபொருளே காரணம் என முணுமுணுப்புகள் இருந்தன. பொதுவாக விமானங்களில் போய் இறங்க வேண்டிய இடத்திற்கு ஏற்ப அளவான எரிபொருள் தான் இருக்கும். ஆனால் இந்த விமானத்தில் சற்றே அதிக அளவில் பெட்ரோல் இருந்ததும் அது முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து போக முக்கிய காரணம் என்பது தெரிய வந்தது. சரி, விபத்துக்கு உள்ளான விமானத்தை இயக்கிய பைலட்டுகளை பற்றிய பார்வைக்கு வருவது. க்ளூசிகோ பிரிட்டனை சேர்ந்த இவர்தான் முக்கிய விமானி. அலுவாலியா கர்நாடகத்தைச் சேர்ந்த இவர்தான் துணை விமானி. இருவரும் பழுத்த அனுபவம் வாய்ந்தவர். க்ளூசிகா 10,000 மணி நேரத்திற்கும் மேலாக விமானங்களை ஓட்டியவர். அலுவாலியா 3,500 மணி நேரத்திற்கும் மேலாக வானில் விமானத்தை இயக்கியவர். இவர்கள் இருவரும் இதற்கு முன்பே பல முறை மங்களூரு விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கி அனுபவம் பெற்றவர்கள். For example, the commander who is a Serbian, Glusica, he has over 10,200 hours of flying experience, and both these pilots have also experience in Mangalore airport. I believe Glusica has actually flown there about 19 landings, and Aluwalia, the co-pilot, has done over 66 landings. So they have fair amount of experience in that terrain also. இருந்தாலும் யானைக்கும் அடிசறுக்கும் இல்லையா? அப்படித்தான் சறுக்கியது இந்த விமானிகளுக்கு. ஓடுதளத்தில் சரியான இடத்தில் தரையிறக்காத க்ளூசிகா தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க இப்போது உயிரோடு இல்லை. The body was with full honors, escorted by Air India officials, was taken up to Delhi. All the embassy formalities were completed, and the body left Delhi yesterday by the night flight to Frankfurt on its way to Belgrade. So it has not yet arrived in Belgrade. It is still on the way. லேண்டிங் பண்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ரன்வேக்கு வந்து டச் டவுன் பண்றதுக்கு முன்னாடி வர ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது பேர் அப்ரோச் ஃபேஸ். அந்த ஃபேஸில் வந்து என்ன ஸ்பீடில் வந்து ஏர்க்ராஃப்ட் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி கொண்டாடணும். நம்ம இது வந்து நார்மலாக ஹெவியாக இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டு ஸ்லிப்ரி ரன்வே வெட் ரன்வேயாக இருக்கும்போது ஸ்பீடை வந்து அப்ரோச் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. ஏன்னா நம்ம நார்மல் ஸ்பீட் அப்ரோச் ஸ்பீடில் வந்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் லேண்டிங் டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஏர்க்ராஃப்ட்டு வெட் ரன்வே அப்ரோச் ஸ்பீட் ஹையாக இருந்திருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டாக இருந்தால் கூட ஒரே ஏர்போர்ட்டுக்கு திருப்பி ஃப்ளை பண்ணும்போது கம்ப்ளேசன்சி, அதாவது நம்ம ஏற்கனவே ஃப்ளை பண்ணியிருக்கோமே நார்மல் அப்ரோச் ஸ்பீட்லேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுணுக்கமான சில விஷயங்களை வந்து கரெக்டான கால்குலேஷன் பண்ணாமல் விட்டதுனால வந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது வந்து இருக்கக்கூடும். இன்வெஸ்டிகேஷன் வரும்போது மோஸ்ட் லைக்லி இதுதான் அவுட்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நான் முடிப்பதற்கு முன்பாக இத்தனை பெரிய துயரத்திலும் நமக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, வசந்த் செட்டி என்ற ஒரு உங்களுக்கு தெரியாதவரை பற்றி சொல்ல வேண்டும். பல சோகங்களுக்கு மத்தியில் அவர் மட்டும் நிறைய புண்ணியம் செய்தவராக தற்போது தெரிகிறார். ஆமாம், விபத்துக்குள்ளான விமானத்தில் துபாயில் இருந்து மங்களூருவுக்கு வர இவர் முன்பதிவு செய்திருந்தார். ஆனால் விமான நிலையத்திற்கு காலதாமதமாக வந்ததால் விமானத்தை தவறவிட்டார். அன்று காலதாமதமாக வந்தமைக்காக வருந்திய இவர் இன்று அந்த காலதாமதம் தான் தனது உயிரையே காப்பாற்றி இருக்கிறது என கூறிக்கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு நெகிழச் செய்யும் சம்பவத்தோடு கூடிய அத்தியாயத்தில் சந்திப்போம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை boothakannadi@kalaignar.co.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். அல்லது பூதக்கண்ணாடி நிகழ்ச்சி, கலைஞர் தொலைக்காட்சி, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு எழுதுங்கள்.
அதில் மறக்காமல் உங்களது தொலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சீனு விஜய்.